பேர் சிவராமகிருஷ்ணன், ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ அட் சின்சியர் சிண்டிகேஷன். இன்னைக்கு எங்களுடைய ஜேர்னியில் இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் டே. இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள். என்ன காரணம் அப்படின்னா, இட்ஸ் பீன் அபவுட் 11 years ஆஃப் ஒரு ஹம்பிளிங் ஜேர்னி. அதாவது ஒரு 11 வருடங்கள் இன்னைக்கு முடிஞ்சு 12வது வருடம் ஆரம்பிக்கிற ஒரு தருணத்தில் இன்னைக்கு வி ஹவ் ஓப்பன்ட் அவர் நியூ ஆஃபீஸ் சவுத் போக் ரோட் டி நகரில். நாங்கள் 3வது மாடியில் ஒரு 5000 சதுரடியில் இருக்கோம். இன்னைக்கு தொடர்ந்து அதுக்கு மேலும் முதல் மாடியில் ஒரு எப்படி கிளைண்ட்ஸுக்கு பக்கத்தில், கஸ்டமர்ஸ்க்கு பக்கத்தில் வரணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மேலேருந்து கீழே வி கம் க்ளோசர் டு அவர் கிளைண்ட்ஸ். முதல் மாடியில் வி ஹவ் ஓப்பன் அவர் ஆஃபீஸ். இட்ஸ் கோயிங் டு பி an எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபீஸ். நிறைய கிளைண்ட்ஸ் எக்ஸ்க்ளூசிவிட்டியோடு இருக்கணுங்கிறதுக்காக ஓப்பன் பண்ணி இந்த ஆஃபீஸ். இது ஒரு சந்தோஷமான ஒரு நிறைவான ஒரு ஜேர்னி இது வரைக்கும் நடந்த ஒரு கடைசி 11 வருடங்கள். என்ன நிறைவு அப்படின்னா, வாழ்க்கையில் நிறைவுங்கிறது எப்போ வருது, ஒரு சந்தோஷங்கிறது எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதோ சாப்பிட்டோம், நம்ம சம்பாதிச்சோம், ஓடினோம், வெளியே போனோம் அப்படிங்கிற சந்தோஷத்தோட நம்ம உலகத்தில் என்ன வேல்யூ கிரியேட் பண்ணோங்கிறதா சந்தோஷம் இல்லையா? பிறருக்கு என்ன எப்படி நம்ம ஒரு சர்வீஸ் பண்ணோம், என்ன ஒரு வேல்யூ கிரியேட் பண்ணோம் அப்படி யோசிச்சு பார்க்கும்பொழுது ஒரு நிறைவான ஜேர்னி. ஏன் அப்படின்னா, ஒரு நூற்றுக்கணக்கான குடும்பங்களுக்கு அவங்களுடைய என்டையர் ஃபைனான்ஷியல் சப்போர்ட், ஃபைனான்ஷியல் வெல்ஃபேர், அதை நம்ம முழுக்க வி ஹவ் டேக்கன் கேர் ஆஃப் தட் இந்த லாஸ்ட் 11 years. ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய ஒரு ப்ரொஃபஷன், பிஸ்னஸ், என்டர்பிரினர்ஷிப், in whatever form they are working, they are taking care of their own themselves materially. அதை அவங்க பார்த்து கொண்டு இருக்க, அவங்களுடைய ஃபைனான்ஷியல் வெல்ஃபேரை நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கோம். இந்த முறையில் கடைசி ஒரு 11 வருடங்களுக்கு கிட்டத்தட்ட ஏறக்குறைய ஒரு அவங்க இன்வெஸ்ட் பண்ண ஃபண்ட்ஸ், ஆரம்பத்தையும் இன்வெஸ்ட் பண்ண ஃபண்ட்ஸை கிட்டத்தட்ட ஏறக்குறைய ஒரு 9லேருந்து 10 மடங்கு நாங்கள் பெருக்கி வளர்த்து தந்தது உண்டு. இது நிறைவான ஜேர்னி. காரணம் என்னன்னா, எவ்வளோ ஃபேமிலிஸ்க்கு ஒரு ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணுறதுக்கு நாங்கள் ஒரு ஊன்றுகோலாக இருந்திருக்கோங்கிறது ஒரு கடவுள் அருள் எங்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக நான் கருதுறேன். மேலும் மேலும் இது அந்த மாதிரி ஃபேமிலிஸ் மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நிறைய என்ஆர்ஐஸாக இருக்கட்டும், இந்தியாவில் உள்ள பல குடும்பங்களுக்கு, ஒரு என்டர்பிரினர்ஸில் இருக்கிற ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே வி ஃபங்க்ஷன் ஆஸ் தேர் ஃபேமிலி ஆஃபீஸ். ஃபேமிலி ஆஃபீஸ்னா என்ன, எப்படி ஃபேமிலி டாக்டர்னு சொல்றாங்களோ, அவங்க தொழிலை செய்யும் பொழுது அவங்களுடைய என்டையர் ஃபைனான்ஷியல் நெட்வொர்த்தை வி மேனேஜ். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் நாங்கள் ஆஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட் ஹவுஸ் வி இன்வெஸ்ட் அக்ராஸ் ஆல் அசெட் கிளாஸஸ். அதாவது ஒரு கோல்டு, சில்வர்லேருந்து ஆரம்பிச்சு ஸ்டாக் மார்க்கெட்ஸ்லேருந்து மட்டும் இல்லாமல் பாண்ட்ஸ்லேருந்து, ஃபிக்ஸட் இன்கம் தரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லேருந்து, இந்தியன் மார்க்கெட் மட்டும் இல்லாமல் குளோபல் எக்கானமி, குளோபல் மார்க்கெட்ஸில் எல்லா பலதரப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் செஞ்சு அந்த பணத்தை வளர்க்கறதுங்க அடுத்த விஷயம். எங்களுக்கு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, கடைசி 11 வருடங்களில் இது வரைக்கும் ₹1 கூட நாங்கள் இழந்தது கிடையாதுங்கிறது தான் முதல் விஷயம். ஏன்னா எவ்வளோ முக்கியமான விஷயம் என்னன்னா, எவ்வளோ வளர்க்குறோம், மல்டிப்ளை பண்ணுறோங்கிறதோட இழக்காமல் இருக்கிறது முக்கியம் இல்லையா? நெவர் இன்கர்ட் லாஸ், ஈவன் ₹1 ஆஃப் லாஸ் இந்த லாஸ்ட் 11 years. ஸோ இந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு கம்பெனிஸ்க்கு, அவங்களுடைய இண்டிவிஜுவல் கம்பெனிஸ்க்கு வேண்டிய க்ரோத் கேபிட்டல், அதாவது அவங்களுக்கு வளர்ச்சிக்கு வேண்டிய, உந்துதலுக்கு இருக்க வேண்டிய கேபிட்டல், அதையும் எடுத்து கொடுத்து அவங்களுடைய ரிஸ்க்கு என்னென்ன, அவங்களோட வாழ்க்கையில, அவங்க பிஸ்னஸ் என்னென்ன ரிஸ்க் இருக்கோ அதையும் பார்த்து கொண்டு இந்த 3 விஷயங்கள், அதாவது வெல்த் மேனேஜ்மெண்ட், அசெட் மேனேஜ்மெண்ட், வெல்த் மேனேஜ்மெண்ட், 2வது இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங், 3வது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், 3த்தையும் சேர்த்து நாங்கள் பாதுகாத்து வளர்த்துட்டு வரோம். இன்னைக்கு இந்த சமயத்தில் we are also very happy to announce that we have launched our Category 2 Alternative Investment Fund by name Bharat Transformation Fund. This is going to be a 400 crores fund. இந்த ஃபண்டு மூலமாக இந்தியாவில் உள்ள டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் பிஸ்னஸஸ், அதாவது ஜனதா growth கிடையாது, டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் பிஸ்னஸஸ் இன்வெஸ்ட் பண்ணி அந்த என்டர்பிரினர்ஸ்க்கு உந்துதல் கொடுத்தது மட்டும் இல்லாமல், இதில் முதலீடு செஞ்ச பல நூற்றுக்கணக்கான இன்வெஸ்டர்ஸ்க்கு பணத்தை மல்டிப்ளை பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். அதற்கான we have got an exceptional team. None of this would have happened but for our team. ஒரு 50 பேர் நாங்கள் இருக்கோம். சென்னையில், பெங்களூரில், கோயம்புத்தூரில், சேலம் to be started shortly, Gurugram, Mumbai. And besides that, we are present in Netherlands and soon to start in Dubai. Without the performance, our exceptional team, which is completely value oriented. இந்த டீம்னுடைய ஒரு சப்போர்ட் அண்ட் டீம்னுடைய ஒரு பேஷன் இல்லாமல் இது வரைக்கும் நான் வந்திருக்க முடியாது. பட் வாட் ஹஸ் பீன், இது வரைக்கும் நாங்கள் செஞ்சது பார்த்தீங்கன்னா, ஒரு 100 கிலோமீட்டர் ஜேர்னியில் நான் 1 கிலோமீட்டர் தான் ட்ராவல் பண்ணியிருக்கோம் நினைக்கிறேன். ஏன்னா வாட் வி ஹவ் ஸ்டார்டட் இஸ் ஒன்லி த ஃபவுண்டேஷன் மட்டும் தான் லே அவுட் பண்ணியிருக்கோம். இனிமேல் ஃபவுண்டேஷன் எடுத்து இதற்கு மேலே ஒரு பெரிய பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வளர்க்கறதுக்கு வி நீட் த சப்போர்ட் ஆஃப் ஈச் ஒன் ஆஃப் அவர் கிளைண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் த லீடர்ஸ் வித்தின் அவர் டீம், ஈச் ஒன் ஆஃப் அவர் டீம் மெம்பர்ஸ், அண்ட் வி ஹேவ் லீடர்ஸ் அமாங்ஸ்ட் அஸ். என்னோட ஒர்க் என்னன்னா, as a founder of the company, it is not to ஒவ்வொருத்தரையும் போய் தினம் வேலை செய்யறதுங்கிறத விட it is to have leaders who are better than myself, people who are greater than myself, to have part of the team. Such is the quality of people like Ramu Mahalingam and Vineet Vijayaraghavan. They have been exceptional people who have been leaders in their own right. They are part of the system and they are stakeholders, and they are set to build a large enterprise and create enormous value
ஃபார் த டைம்ஸ் டு கம். எங்களோட ஒரே ஒரு பிரார்த்தனை என்னென்னா, மேலும் மேலும் எங்களுடைய கூட சார்ந்த மக்கள், எங்கள் கூட சேர்ந்து இருக்கிற மக்கள், ஸ்டேக் ஹோல்டர்ஸாக இருக்கட்டும், கிளையண்ட்ஸ், எல்லா கிளையண்ட்ஸுக்கும், எல்லா பார்ட்னர்ஸ், அசோசியேட்ஸ் எல்லாருக்குமே நல்லது நடக்கணும், எல்லாருமே வளர்ந்து மேலும் சிறக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையோட இன்று பக்கத்தில் விஜயதசமி பக்கத்தில் இருக்கோம். எல்லாமே நல்லபடியாக சந்தோஷமாக ப்ராஸ்பெரிட்டியை பிரார்த்திச்சு கொண்டு ஜெய்ஹிந்த்.